கானங்கள் அன்புடன் இசைத்தே ஆண்டவர் இல்லம் செல்வோம். என்றும் அவனியில் மாந்தர் அன்பினில் மேலிட அருள் வேண்டி பலியிடுவோம். ஆனந்த கானங்கள் அன்புடன் இசைத்தே ஆண்டவர் இல்லம் செல்வோம். என்றும் அவனியில் மாந்தர் அன்புடன் மேலிட அருள் வேண்டி பலியிடுவோம். குருடோடும் வாழ்வில் கரைந்திடும் நாளை ஒளி பெற்று திகழ அருள் கேட்கிறோம். குருடோடும் வாழ்வில் கரைந்திடும் நாளை ஒளி பெற்று திகழ வரம் கேட்கிறோம். கானமும் காற்றும் வேறில்லையே. தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய ஆரோக்கிய அன்னையின் பெருவிழாவின் 3ஆம் நாளான இன்றைய திருப்பலியை நிறைவேற்ற வருகை புரிந்திருக்கும் அருட்தந்தை ஆண்ட்ரூ டோம்னிக் அவர்களையும் நம் பங்கு தந்தை முனைவர் ஜோசப் பேட்ரிக் அவர்களையும் அருட்சகோதரர்கள் அருட்சகோதரிகளையும் மற்றும் இங்கு வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் அன்பியங்கள் புனித ஆரோக்கிய அன்னை அன்பியம், புனித லூக்கா அன்பியம், புனித டோம்னிக் சாவியோ அன்பியம், புனித பாத்திமா அன்னை அன்பியம் மற்றும் புனித ஜான் அன்பியம். முன்னுரை. அன்னை மரியாள் முதல் நற்கருணை பேழையாக இருந்து இயேசுவை காத்தவர். இறை திட்டத்தின்படி இறை மனித உறவை இணைக்கும் பாலமாக இருக்கிறார். இறை மகன் இயேசுவை தன் உதிரத்தில் சுமந்து கருவறையில் வைத்து காத்ததினால் அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்று போற்றப்படுகிறார். நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே நிகழட்டும் என்று ஆண்டவருக்கு அடிபணிந்தவர் நம் அன்னை மரியாள். மகிமை பொருந்திய கடவுளை ஈன்றெடுத்ததால் மரியாள் இறைவனின் தாயாகும் பேறு பெற்றார் என்பதே நம் கத்தோலிக்க விசுவாசம். அன்னை மரியாளுக்கு 1000 சிறப்பியல்புகள் இருந்தாலும் இறைவனின் தாய் என்பதே அவருக்கு மகிமை சேர்ப்பதாக உள்ளது. இன்று அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற விழாவை கொண்டாடும் நாம் அன்னையிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என இத்திருப்பலியில் சிந்தித்து பார்ப்போம். அன்னையை நமக்கு கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே வேளையில் அன்னையிடம் விளங்கிய அனைத்து நற்பண்புகளையும் நம் வாழ்வில் கடைபிடிக்க இந்த தெய்வீக திருப்பலியிலே இணைவோம். இந்த தெய்வீக திருப்பலியில் ஒரு சில சிறப்பு கருத்துக்களுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். அமல புஷ்பம் சிறப்பு கருத்துக்களுக்காகவும், கேரலின் சிந்தியா கிராண்ட் ஆகேஷ் பிறந்தநாள் நன்றி திருப்பலியாகவும், அமலி பெர்னாண்டஸ் நன்றி திருப்பலியாகவும், மேலும் நம்மிடமிருந்து பிரிந்து சென்ற ஜென்சிகா குழந்தைசாமி, ஆரோக்கிய பிள்ளை, மரியம்மாள், சிலுவை முத்து, அற்புத மேரி இவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், மேலும் இன்றைய நாளில் சிறப்பான முறையில் நம்முடைய மறைவட்ட அதிபர் தந்தை ஆண்ட்ரூ டோம்னிக் அவர்கள் இந்த ஆண்டு தன்னுடைய குருத்துவ வாழ்வில் வெள்ளி விழா காணுகின்றார்.
25 ஆண்டுகள் குருத்துவ வாழ்விலே அவர் வாழ்ந்து இறைவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்ததின் மகிழ்ச்சியை இந்த ஆண்டு அவர் கொண்டாடுகின்றார். எனவே இந்த தெய்வீக திருப்பலியில் நம்முடைய அருள் தந்தை ஆண்ட்ரூ டொமினிக்கை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவனுக்கு இன்னும் பல ஆண்டுகள் உடல் உள்ள சுகத்தை கொடுத்து இறைவனுடைய அந்த பணி வாழ்வில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் கண்டு வாழ இந்த தெய்வீக திருப்பலியில் அவருக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னைக்கு விளையாடித்து கொண்டு இருக்கிற அற்புதமான ஒரு சூழல், அழகாக புதுப்பிக்கப்பட்ட இந்த ஆலயத்தில் இப்படியாக ஆண்டவனை தரிசிக்க கூடி வர, கொண்டாட, ஜெபிக்க ஆண்டவர்களுக்கான ஒரு இல்லிடத்தை உருவாக்கி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துவோம். மிக அழகான ஒரு தலைப்பை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். அன்னை மரியாள் கடவுளின் தாய். ஒரே ஒரு கருத்தை தான் அங்கே உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். நம் அனைவரும் அன்னை மரியாள் எப்படி இறைவனின் தாயானால் என்ற கேள்வி எழுப்புகிற போது அவள் தூய்மையாக இருந்தால், அவள் பாவ மாசு மறுஅற்றுவளாக இருந்தாள். ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் அனைவரும் பங்கேற்கிற போது இந்த பாவம் மன்னிப்பு வழிபாடு, நாம் அனைவரும் மனிதர்கள், நாம் அனைவரும் பலவீனமானவர்கள், நாம் அனைவரும் குறையுள்ளவர்கள், நாம் அனைவரும் தவறக்கூடியவர்கள். அப்பதான் இந்த பாவம் மன்னிப்பை திருப்பலியுடைய முதல் பகுதியில் நாம் அன்னை சுத்திகரிக்க, பாவங்களை எண்ணி பார்த்தவற்றுக்காய் மனவருந்தி இந்த திருப்பலி நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான திருப்பலியாய் அமைய கண்களை மூடி ஒரு பாவம் மன்னிப்பு பஜனையிலே கலந்து கொள்வோம். நான் பாடுகிற இந்த 2 வரி பாடலை நீங்கள் திரும்பி பாருங்கள். என் மீது இரக்கம் வையும், என் மன்றாட்டுக்கு செவி சாயும், என் மீது இரக்கம் வையும். நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். என் மீது இரக்கம் வையும், என் மன்றாட்டுக்கு செவி சாயும், என் மீது இரக்கம் வையும். நான் செய்த பாவம் சுமையாய் உள்ளதின் பாவத்தை கழுவி தூய்மையாக்கும், என் பாவத்தை கழுவி தூய்மையாக்கும், என் மீது இரக்கம் வையும், என் மன்றாட்டுக்கு செவி சாயும், என் மீது இரக்கம் வையும். தூயதோர் உள்ளம் என்னிலே தாரும், உறுதியின் ஆவியை அனுப்பி வையும், உறுதியின் ஆவியை அனுப்பி வையும், என் மீது இரக்கம் வையும், என் மன்றாட்டை செவி சாயும், என் மீது இரக்கம் வையும். எல்லாமல்ல இறைவன் நம்ம மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம்.
இறைவனே ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே ஆண்டவராகிய இறைவனே இறைவனின் திரு செம்மறியே தந்தையிலிருந்து என்றென்றுமான உதித்த இறைவன் மகனே நீர் உலகின் பாவம் போக்குபவரே நீரும் மீது இறங்குவே உலகின் பாவம் போக்குபவரே எம்மன் நாட்டை ஏற்றருள்வே தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீரம் மீது இறங்குமே ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர் நீரொருவரே ஆண்டவர் நீரொருவரே உன்னதர் தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே மன்றாடுவோமாக. நாம் அனைவரும் கண்களை மூடுவோம். அன்னைக்கு இந்த 5 நாட்கள் விழா எடுத்து ஒவ்வொரு ஆண்டும் இப்படியாக ஆரோக்கிய அன்னைக்கு விழா எடுத்து அதிசயங்களை காண செய்யக்கூடிய தாய். அன்னை இருக்க ஏது தோல்வி, அன்னை இன்று ஏது வெற்றி என்ற அற்புதமான வார்த்தை நமதாக்கி கொண்டு இந்த ஆலய புதுப்பிப்பு நாளில் இருந்து இது அவளுக்கு கூடியேற்றத்தோடு இந்த விழாவை துவங்கி இது 5 நாட்கள் இந்த திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அநேகர் பலவிதமான தேவைகளோடு அனைவருடைய பாதத்திலே வந்து குவிந்து இருக்கிறீர்கள். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அம்மாவை நோக்கி உங்களுடைய அவசியமான ஒரு தேவையை இந்த திருப்பணியில நீங்கள் நிறுத்தி ஜெபியுங்கள். நிச்சயமாய் அன்னை ஆரோக்கியத்தாய் உங்கள் உள்ளத்தில் இருக்க அந்த வேண்டுதலை, அந்த மன்றாட்டை, அந்த விண்ணப்பத்திற்கு நிச்சயமாய் பதிலளிப்பார். எல்லாம் வல்ல இறைவா, புனித மரியாளின் பலமையான கன்னிமையான் மனித குலத்துக்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரை நாங்கள் உணரவும் அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகியும் திருமகனும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக் கொள்ளவும் நாங்கள் தகுதியுள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு நீர் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற வழியாகவே உமை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நாங்கள் அடிமைகளாக இருந்தும் எம் கடவுளாகிய நீர் எங்களை அடிமைத்தனத்திற்கு கையளிக்கவில்லை. எஸ்ரா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை சொற்றொடர்கள் 5 முதல் 9 வரை. மாலை பலி நேரத்தில் நோன்பை முடித்து கிழிந்த ஆடையோடும் மேலுடையோடும் முழந்தாளிட்டு என் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி கைகளை விரித்து எஸ்ராவாகிய நான் கூறியது: கடவுளே, உம்மை நோக்கி என் முகத்தை திருப்ப வெட்கி நாடுகிறேன். ஏனெனில் என் பாவங்கள் எங்கள் தலைக்கு மேல் பெருகிவிட்டன, எங்கள் குற்றங்கள் விண்ணை தொட்டுவிட்டன. என் முன்னோர் காலம் முதல் இதுவரை நாங்கள் பெரும் பாவம் செய்துள்ளோம். எங்கள் பாவங்களினால் நாங்களும் எங்கள் அரசர்களும் குருக்களும் வேற்று நாட்டு மன்னர்களின் கைக்கும் வாளுக்கும் அடிமைத்தனத்திற்கும் கொள்ளைக்கும் வெட்கக்கேட்டுக்கும் இதுவரை
ஒப்புவிக்கப்பட்டோம். ஆனால் தற்போது சிறிது காலமாய் எம் கடவுளும் ஆண்டவருமாகிய உமது கருணை துலங்கியுள்ளது. எங்களுள் சிலரை எஞ்சியோராக விட்டு வைத்தீர். உமது புனித இடத்தில் எங்களுக்கு சிறிது இடம் தந்தீர். எம் கடவுளாகிய நீர் எம் கண்களுக்கு ஒளி தந்தீர். எமது அடிமைத்தனத்திலிருந்து சற்று விடுதலை அளித்தீர். நாங்கள் அடிமைகளாக இருந்தும் எம் கடவுளாகிய நீர் எங்களை அடிமைத்தனத்திற்கு கையளிக்கவில்லை. மாறாக நாங்கள் உயிர் பிழைக்கவும் எங்கள் கடவுளின் கோவிலை எழுப்பவும் பாழடைந்ததை பழுது பார்க்கவும் யூதேயாவிலும் எருசலேமிலும் பாதுகாப்பு அளிக்கவும் பாரசீக மன்னர்களின் முன் எமக்கு உமது தயவு கிடைக்கவும் செய்தருளினீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத் தந்த ஜெபமாலை. வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத் தந்த ஜெபமாலை. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத் தந்த ஜெபமாலை. பரலோகத்தில் இருக்கும் நமது தந்தையை தொழுது தொடங்கும் ஜெபமாலை. அவள் பரிவுடன் நம்மை மீட்டருள் புரியும் மறையுறையே ஜெபமாலை. பரலோகத்தில் இருக்கும் நமது தந்தையை தொழுது தொடங்கும் ஜெபமாலை. அவள் பரிவுடன் நம்மை மீட்டருள் புரியும் மறையுறையே ஜெபமாலை. அருள் நீரை மரியே அருள் நீரை மரியே என்று வேண்டும் ஜெபமாலை. அருள் நீரை மரியே அருள் நீரை மரியே என்று வேண்டும் ஜெபமாலை. பிள்ளை குரல் கேட்டு அன்னை விரைந்து வந்து அரவணைக்க செய்யும் ஜெபமாலை. அரவணைக்க செய்யும் ஜெபமாலை, வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத் தந்த ஜெபமாலை. மூவோர் இறைவனை மீண்டும் மீண்டுமாய் துதித்து துலங்கும் ஜெபமாலை. இங்கு யாவரும் வேண்டும் அமைதியும் அன்பும் தந்திட
தந்திடுமே ஜெபமாலை. மூவோர் இறைவனை மீண்டும் மீண்டுமாய் துதித்து துலங்கும் ஜெபமாலை. இங்கு யாவரும் வேண்டும் அமைதியும் அன்பும் தந்திடுமே ஜெபமாலை. அறிந்தும் அறியாது புரிந்த பாவ பரிகாரம் செய்யும் ஜெபமாலை. அறிந்தும் அறியாது புரிந்த பாவ பரிகாரம் செய்யும் ஜெபமாலை. நாம் விசுவாசத்தோடு வளர்ந்தோங்கி வாழ்வு பரிசடைய செய்யும் ஜெபமாலை. பரிசடைய செய்யும் ஜெபமாலை. வெற்றி தரும் ஜெபமாலை. அன்னை கற்றுத் தந்த ஜெபமாலை. வெற்றி தரும் ஜெபமாலை. அன்னை கற்றுத் தந்த ஜெபமாலை. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம். துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம். துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். வெற்றி தரும் ஜெபமாலை. அன்னை கற்றுத் தந்த ஜெபமாலை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. காலம் நிறைவேறிவிட்டது. இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதன் பின் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றில் உள்ள குழந்தை பெருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னைக்கு விளையாடுத்து கொண்டிருக்கிற இந்த அற்புதமான நாளிலே, மூன்றாவது நாளிலே நாம் அனைவருமாக அன்னை மரியாள் இறைவனின் தாய் அப்படி ஒரு தலைப்பில் நாம் அனைவருமாக சிந்திக்க இந்த அருமையான திருப்பலியில் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இந்த விழாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தாயாம் திரு அவை அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்ற விழாவை கொண்டாட நமக்கு அழைத்து விடுகிறார். அவை நான் உங்களோடு கூட இந்த நாளில் என்ன பகிர்ந்து கொள்ளலாம் என்று சிந்தித்து ஜெபித்த போது வந்த ஒரே ஒரு சிந்தை தான் நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நான் வாழ்கிற இந்த உலகம் ஒரு நவீன மயமான உலகம், மாடர்ன் ஈரா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாடர்ன் ஈராவில் நிறைய விஷயம் இருக்குது. நான் ஒன்று மட்டும் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன்.
நம்ம இங்கே இருக்கிற அத்துணை பேருமே நமக்கு எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கணும் ஆசைப்படுறோம். நாம் உண்ணுகிற உணவு, இப்போ ரெஸ்டாரண்ட், இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ்லாம் போகிறாங்க. தெருவோர கடைகள், ரோட்டோர கடைகளில் நம்ம உணவுகள் வாங்கி சாப்பிட்றாரு. ஒரு பிராண்டடாக நல்ல ஒரு சங்கீதா, வேறு ஏதாவது நல்ல ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் சாட்டர்டே சண்டே ஒரு பிறந்த நாள், ஒரு திருமண விழாவுக்கு ஒரு நல்ல குடும்பமாக சென்று அங்கே சாப்பாடு நல்லா இருக்கும், நல்லா சுத்தமாக இருக்கும், நல்ல ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கும். அப்படி என்று நாம் என்ன பண்ணோம், பணத்தை பார்க்காமல் நல்ல ஹோட்டல், பெஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஃபுட்டு, நமக்கு வயிறுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் பாருங்களேன், அப்படி தான் தேர்ந்தெடும். அப்படி யோசிச்சு கொண்டு இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகள்லாம் படிக்கிறாங்க. நம்முடைய ஸ்கூலுக்கு இருக்குது பக்கத்தில். நம்ம வந்து இன்றைக்கி பெஸ்ட்டான ஸ்கூல்ஸ், இந்த ஸ்கூலில் போட்டால் என் பிள்ளை நல்லா படிப்பான். உங்கள் வெளியே நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஒரு கேட்டகரைஸ் பண்ணுவோம் பாருங்களேன், பண்ணிவிட்டு எது பெஸ்ட்டு, என் பிள்ளைக்கு எந்த மாதிரி படிப்பு கொடுப்பான், எந்த ஸ்கூல் நல்லா கற்றுக் கொடுக்கும், நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும். முதல்ல நம்ம கிறிஸ்தவ பள்ளிக்கு நான் தேர்ந்தெடுத்தோம். இப்போ அதெல்லாம் ஓரம் கட்டியாச்சு. இப்போ வேறு மாதிரியான ஒரு விஷயம் பெஸ்ட். நான் இன்னும் அப்படியே போனேன், நம்ம உடுத்துக்கிற உடைகள் கூட பாருங்க பிராண்டட், பாம்பளைலாம் யூஸ் பண்ண ஆலன் ஸ்வலி அந்த மாதிரி நிறைய தெரியல எனக்கு. நிறைய பிராண்டடான ஷர்ட்ஸ் அண்ட் பேண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. புடவைகள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுற புடவைகளாக இருக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் வாங்குகிற இந்த நகைகள் கூட பார்த்தீங்கன்னா சாதாரண கடையில் வாங்க மாட்டாங்க. பிராண்ட் எல்கேஎஸ் ஆர் வேறு ஏதாவது லலிதா ஜுவல்லரி இப்படி என்று உங்களுக்கே தெரியும். இந்த கடையில் வாங்கினா இந்த ஒர்த்து, இந்த காசுக்கு இதுக்கான பெஸ்ட்டான நல்ல நகை தரமாக இருக்கும். நான் அப்படி யோசித்து கொண்டு இப்போ நீங்கள் பார்த்தா வீடுகள் கூட நிறைய பேர் வாங்குறாங்க, நல்ல பிராண்டடான பேர் போன. இப்போ காசா கிராண்டே சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லுங்கள், எனக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு எக்ஸாம்பிள், அங்கே வீடு வாங்கலாம், இல்லை இந்த இடத்துல தான் ஃப்ளாட்ஸ் வாங்கலாம். நம்ம வாங்குகிற இப்போது சில பேர் கார்கள்லாம் கூட வாங்கிக்கிறோம். சாதாரண கார்லாம் வேணாங்க, நல்ல காராக வாங்க, லேட்டஸ்ட் காரை வாங்க. எஸ்யூவி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கு, அந்த கார் வந்து இந்த கார் வந்து ஒரு சில பேர் சொல்லுவாங்க, அதையே பார்த்து கொண்டு இருக்கிறான் பெஸ்ட். நான் யோசித்து கொண்டு இருந்தேன், நாம் சாப்பிட்ற உணவுகள், நாம் உடுத்துக்கிற ஆடைகள், அல்லது நான் சொன்ன மாதிரி நம்முடைய பிள்ளைகளுக்கான கல்வி, இப்படி சில விஷயங்கள் நாம் பயன்படுத்துகிற வாகனங்கள், நாம் வசிக்க போகிற வீடுகள், ஃப்ளாட்ஸ் ஆர் சம்திங் இது மாதிரியான பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாதாரணமாக அது 10 ரூபாய் செலவானாலும் பரவாயில்லை, நல்லதா, செம்மையா, சூப்பரா, பெஸ்ட்டா. ஆமாவா இல்லை, நான் பேச சரியா இல்லையா? நீங்கள் யாரும் தலையை ஆட்ட மாட்டேன். ஆமாவா இல்லையா? பேச உண்மை தானே? ஆமாவா? ஓகே குட். நான் யோசித்து கொண்டு இருந்தேன், சாதாரண மனிதர்களாகிய நாமே, 6 அறிவு படைத்த நீங்களும் நானும், நான் உடுத்துகிற, உண்ணுகிற, என் தேவைகளை நிறைவேற்றுகிற, நான் வசிக்கிற, நான் படிக்கிற, நான் தேர்ந்தெடுக்கிற வேலைகளாக இருக்கலாம். இப்படி பார்த்தீங்கன்னா நானே ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுறேன், ஷார்ட் லிஸ்ட்ன்றான் இங்கிலீஷில். அதில் பெஸ்ட் இதை டிக் பண்ணி இதை பண்ணி. இப்போ காலேஜ் நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், ஐஐடி சேருங்க, அல்லது இந்த காலேஜ் சேருங்க, லோயலா கல்லூரி சேருங்க அப்படி என்று ஒரு பிராண்டடான கல்லூரி சேரும். அங்கே படித்தாதான் ஒரு மதிப்பு, அங்கே படித்தாதான் வேலை வாய்ப்பு, அங்கே படித்தாதான் பாருங்க. அப்படி இருக்கும்போது இன்று நான் எடுத்துக்கொண்டு இருக்கிற இந்த தலைப்பு, அன்னை மரியாள் கடவுளின் தாய். அப்போ கடவுள் இந்த உலகத்திலே தன் மகனை அனுப்புவதற்கு திருவுளமாகிறார். யோவான் 3:16 அடுத்து வாசினா, கடவுள் மேல் உலகின் அன்பு கூர்ந்தார், தன் ஒரே மகனை அளிக்கும் அளவிற்கு. அப்ப இந்த மகன் யார் வழியாக? நேரம் பொத்தின் மேல கீழே வந்தா அவ்வளவு முடிஞ்சிச்சு. இது அவதாரம் இல்லை, அவதாரம்லாம் கிடையாது. ஒரு மனிதனாக இந்த உலகிலே மனு உரு எடுக்க வேண்டும். மனு உருவானார், மனிதரிடையே குடி கொண்டார் அப்படின்னு 1 யோவான் 1:14 யோவான் 1:14 வாசிக்கும். அப்போ கடவுள் நான் சொன்ன மாதிரி சாதாரண மனிதர்களாகிய நீங்களும் நானும் நம்முடைய அன்றாட வாழ்வு ஆதாரத்திற்கு தேவையான பெஸ்டான விஷயங்கள் எடுக்கும் போது தன்னுடைய மகனை, ஒரே மகனை இந்த உலகிலே பிறப்பெடுக்க செய்ய வேண்டும் என்றால், அப்ப எந்த மாதிரியான ஒரு ஆளை தேர்ந்தெடுக்க வேண்டும், அவள் எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் தான் இங்க. நான் இந்த பகுதியை யோசித்து வாசித்தேன். அன்னை மரியா பெரிய படிப்பாளி, பெரிய அறிவு, வேளா காலேஜ் PhD பட்டம் வாங்கினாங்க, பயங்கர நுனிநாக்கும் ஆங்கிலம் பேசுவாங்க. அவங்கள மாதிரி ஒரு ஆளை பார்க்க முடியும். சாதாரண ஒரு
குக்கிராமத்தை சேர்ந்தவள், ஒன்றுமே அறியாதவள். ஆனால் கடவுள் மிக அழகாய் சொல்கிறார் வசனம். நீங்க இந்த ஆரோக்கிய மாதா பிரார்த்தனையில ஒரு அழகான என்னவாமா, ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தவள், கடவுளால் முன் குறிக்கப்பட்டவள் அப்படி என்று அந்த பிரார்த்தனை வாசி. அவை இவளை முன் குறித்து வைத்திருக்கிறார். இவள் தான் இந்த மரியாள் தான் என் மகனை இந்த உலகிலே கொண்டு வர வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டமாக இருந்தது. அவதான் இன்னைக்கு வாசிங்க, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவருடைய அருளை கண்டடைந்துள்ளி. ரோட்டில் போகிறவங்களாம் சொல்லுவீங்களா அருள்மிக பெற்று வாழ்கன்வீங்களா? நீங்கள் பார்த்து அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவருடைய அருளை கண்டடைந்துள்ளீர் என்று மரியாளுக்கு வானதூதர் அறிவிக்கிறார். அப்ப நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன், அன்னை மரியாள் சாதாரண உங்களை போல என்னை போல ஒரு மனித பிறவி. இதுதான் முதல் பாயிண்ட். நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் எப்படி இப்படி கடவுளின் தாயாக மாறுகிறார் என்பதை தான் நான் எனக்கு உளம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவள் ஒன்னே ஒண்ணுதாங்க, அவள் பாவ மாசு மறு அற்றவளாக இருக்கிறார். மலம் அப்படின்னா அழுக்கு, அமலம் அப்படின்னா அப்பழுக்கற்றவள். மலம் என்றால் உங்களுக்கு தெரியும், பிள்ளைங்க மலம் போயிட்டாங்க, அசிங்கம் அப்படிலாம் சொல்லுவாங்களே, குழந்தைங்க டாய்லெட் போயிட்டாங்கன்னா தொட அசிங்கமாக இருப்பார். மலம் அழுக்கு. அன்னை மரியாள் அழுக்கற்றவள், அப்பழுக்கு, அமலம். அதான் அமல ஒற்பவி அப்படி என்று நாம் அந்த மன்னை மரியாளுடைய விழாவை அந்த டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி கொண்டார். அவள் மாசு மருவு பாவ குறை கரை திரை இல்லாதவளாக பிறந்ததால் தான் அவருடைய திருவயிற்றை கடவுள் தந்தையாகிய கடவுள் தேர்ந்தெடுக்கிறார். ஸோ இப்போ தான் நம்ம வர பாயிண்ட்டுக்கு வந்து ஆகவே அன்னை மரியாளுக்கு வானதூதர் சொல்கிறார் கடவுள் என்பதை கடவுளுடைய அந்த அம்மாக்கு இது எங்கனமா ஆகும், நானும் கணவனை அறியேன், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆகட்டும் என்று சொல்கிறார். அந்த திருமகனை தன்னுடைய உதரத்திலே தாங்குகிறார். எங்கேயாவது எப்பவாவது அன்னை மரியாள் நான் தான் கடவுளின் தாய் சொன்னாலா? ஆனால் இன்னைக்கு சொன்னாங்க ஒருத்தர். யார் சொன்னான்? வாஸ்தர் ஃபாதரு நச்செய்தி வாஸ்தர். என்ன வாஸ்தர்? எலிசபெத் என்ன சொல்றாங்க? என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? அவங்களுக்கு யாராவது சொன்னாங்களா? அவங்களுக்கு முன்கூட்டி இது என்ன உங்களுக்கு எல்லாம் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிட்டிங்களா? இது வராங்க, மரியா வராங்க, அவ தான் கடவுளையும் நான் தேர்ந்தெடு. தூய ஆவியால் நிரப்பப்பட்ட பிற்பாடு அன்னை மரியாள் அவளுக்கு உதவி செய்ய வருகிறாள். அவளும் வயது முதிர்ந்தவளாக அவள் கருத்தரித்திருக்கிறாள் தூய ஆவியால் என்று கேள்விப்பட்டு வசனம் அழகாய் அவள் விரைந்து சென்றாள். அவள் என்ட்ரி ஆவல உள்ள காலெடுத்து வைக்கும் போது பெண்களுக்குள் பேறு பெற்றவர். அடுத்த வசனம், ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? பாருங்க எவ்வளவு கோயின் செயல்பாருங்க. அருள்மிக பெற்றவரே வாழ்க என்று வானதூதர் இந்த அன்னை மரியாளை போற்றுகிறார். இந்த அன்னை மரியாள் ஆகட்டும் என்று சொன்ன பிற்பாடு ஆண்டவன் தன் உதரத்திலே கருவுறுகிறார் தூய ஆவியினால். அவள் இங்கு எலிசபெத்தை சந்திக்க செல்கிறார். இவங்க ரெண்டு பேருக்குமே கனெக்ஷனே இல்லை. இவங்க ஃபோன் பண்ணி சொல்ல, ஏன்னா அவங்க எங்கே இருக்காங்க, இவங்க எங்கே இருக்காங்க. ஆனால் அவள் உள்ளே சென்றவுடன் இதான் சொல்றாங்க, தூய ஆவியினுடைய உந்துதல். எலிசபெத் அம்மாள் தூய ஆவியால் நிரம்பியவளால் என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? நான் பல முறை இந்த விஷயத்தை யோசித்திருக்கிறேன். அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்வில் ஒருபோதும் ஒரு இடத்துல கூட தான் ஒரு பெரிய கடவுளின் தாய் என்ற பெருமை பாராட்டவே இல்லை. அப்ப நீங்க சொல்லலாம், ஏன் ஃபாதர் இந்த விழா இன்னைக்கு இந்த விழாவை ஏன் கொண்டாடணும்? அதுவும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நம்முடைய புது வருடத்துடைய முதல் நாளே தாயாம் திருவை ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுகிறது. இதனுடைய பின்னணி உங்களுக்கு தெரியும், பட் இருந்தாலும் நான் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன். கடவுள் இயேசு கடவுளா மனிதரா? மனிதரா கடவுளா? இயேசு இந்த உலகிலே எப்படி பிறந்தாரு?
மனிதராக பிறந்தார். ஆனால் மனிதரா கடவுளா? கடவுளா மனிதரா? மனிதரா கடவுளா? மிருகம் பாதி மனிதன் பாதி இரண்டு செய்த கலவை நான். இவர் யார்? இப்போ இவர் கடவுளா மனிதரா? நீங்கள் இப்போ பட்டிமன்றம் வைக்க போகிறேன். கடவுளா? எத்தனை பேர் கடவுள் சொல்கிறீங்க? எத்தனை பேர் மனிதன் சொல்கிறீங்க? ரெண்டு பேர் சேர்ந்து கடவுள் மனிதர மானதன். உங்களுக்கே பயங்கர பிரச்சனை இருக்குது. தொடக்க காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த திரு அவை தொடங்கிய அந்த 4வது நூற்றாண்டில் அன்னை மரியாளுடைய பக்தியெல்லாம் அப்படியே கொண்டு வருகிற போது ஒரு ஆயர் இருந்தார். ஆயர் சாமியார் ஆயர் நெஸ்டோரியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் சொல்கிறாரு, எப்படி அன்னை மரியாள் இயேசுவை பெற்றெடுத்தார். நல்லா புரிஞ்சு அவங்களுக்கு. இப்போ நீங்கள்லாம் ஒரு குழந்தை பெற்றீங்களா இல்லையா? ஆமாம். அது யார் பிள்ளை? உங்கள் பிள்ளை. ஏன் மரியாள் இயேசுவை பெற்றெடுத்தால் இறைவனின் தாய். அன்னை மரியாள் இயேசுவின் தாய். நான் பேச புரியுதா? இயேசு யாரிங்க? கடவுளா? இயேசு யாரிங்க? மனிதர். மனிதர். அவர் தூயாமையினால் பிறந்தாலும் அவர் என்ன பண்ணுறார்? சாதாரண 10 மாதம் சுமந்து மற்ற அம்மாக்களைப் போல, சாதாரண பெண்களைப் போல அந்த கருவிலையை சுமந்து அனைவருக்கும் வர அந்த அதே ஒரு பேறுகால வேதனையை பெற்று அவள் இயேசுவை இந்த உலகிலே கொண்டு வருகிறார். அதான் கிறிஸ்மஸ் விடாமல் நம்ம கொண்டார். இவர் என்ன சொல்கிறாரு? இந்த நெஸ்டோரியை சொல்கிறாரு, ஏங்க அவ எல்லாரும் மாதிரி தானே பிறந்தான். அவள் இயேசுடைய தாய், மனித உருவெடுத்த இயேசுவின் தாய் என்பதில் மாற்று கருத்து இல்லை. எல்லாரும் ஒத்துக்கலாம். ஏன்னா நீங்களும் எல்லாம் குழந்தை பெற்றீங்களே, சாதாரணமாக தான் பெற்றீங்க. ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், சிசேரியெல்லாம் பண்ணுறீங்களா? இப்போ அது வேறு பிரச்சனையாக போச்சு. இங்கே வரும்போது பார்த்தா IVFல செயற்கை முறையில் தான் இன்றைக்கி குழந்தை பெற்றுக்க வேண்டிய சூழல். நல்ல வேலை, நான் தப்பிச்சிட்டேன். அனைமரியா தப்பிச்சிட்டாங்க. அனைமரியால் மனித உருவிலே இயேசு பெற்றெடுக்கல. அந்த குழந்தையாக இயேசுவை வழிபடலாம் வந்தாங்க. இவருடைய கேள்வி என்னன்னா, எப்படி இவள் இறைவனின் தாயாக மாறுகிறாள்? ஆமாம் இல்லையா? அப்பதான் பார்த்தீங்கன்னா எபேசு திருச்சங்கம் நம்முடைய திரு 2 வச்சுக்கிறாங்க. நமக்கு வெறுமனே விவிலியம் மட்டும் இல்லை, ட்ரெடிஷன், பாரம்பரியம். நம்முடைய திருவை எடுத்து வாசியில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நிறைய பேருக்கு ரோமன் கத்தோலிக்க திருச்சபை தான் அதாக இருக்குது, நிறைய பேருக்கு தெரியல. அதனால தான் நிறைய பேர் இங்கே சபையை பற்றி தெரிஞ்சுக்காமல் மற்ற சபைக்கெல்லாம் ஓடிக்கொண்டது. அப்போது 431 எபேசு என்ற இடத்துல அனைத்து தந்தையர்கள் ஆயர்கள்லாம் கூடி, இப்போ எப்படி சின்னடு நம்ம திருத்தந்தை பிரான்சிஸ் கூட்டினார் 2025 ஜூபிலி ஆண்டு சின்னடு என்று சொல்லி கூட்டு வருங்க திருவையை பற்றி சிந்திச்சாங்களே, அதை மாதிரி 431 ஒரு கூட்டமைப்பு கூட்டுறாங்க. அதில் கொண்டு வராங்க. முதல் பாயிண்ட் என்னது? அன்னை மரியாள் இயேசுவின் தாய், மனித உருவப்படுத்த இயேசுவின் தாய். இயேசுவின் தாய் மட்டுமல்ல, அவள் இறைவனின் தாய். ஏன்னா மற்றவங்களை மாறி அவ சாதாரண முறையில் கருத்தரித்து குழந்தையை பெற்றெடுக்கவில்லை. ஆனால் தூய ஆவியால். யார் அவரு? இயேசு யாரு? கடவுளின் மகன். இந்த உலகிற்கு மீட்பை கொணர வந்தவர். ஆகவே இந்த திருச்சங்கம் சொல்கிறது 430 பேசல, அன்னை மரியாள் இறைவனின், கடவுளின், இறைவனின் தாய். அவர் மனித உருவெடுத்த இயேசுவின் தாய். அதோடு மட்டுமல்லாமல் இறைவனாகி இயேசுவை பெற்றெடுத்ததால் அவர் இறைவனின் தாய் என்று அந்த திரு அவை அறிவிக்கிறார். நான் இதை இப்படி கூட யோசிச்சு பார்த்தேன். இயேசுடைய பிறப்பு விழாவில் அழகாய் சொல்றான், இம்மானுவேல், கடவுள் நம்மோடு. இங்கிலீஷ் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, God is with us அப்படின்னு சொல்லுவாங்க. God, கடவுள். கடவுள் தான் இயேசு. இயேசு இந்த உலகிலே மனிதனாக, இந்த உலகிலே மீட்பராக பிறகு He is with us. அவர் மனித உருவெடுத்தார். அப்போ கடவுள் மனிதன் இரண்டும் சரி. அப்போ அன்னை மரியாள் கடவுளின் தாய், இயேசுவின் தாய். மனித உருவெடுத்த இயேசுவின் தாய், கடவுளை பெற்றெடுத்தார், கடவுளின் தாய். அவதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த God is with us, கடவுள் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னா அவர் மனித உருவிலும் இறை தன்மையிலும் நம்மோடு உறவாடி கொண்டு இருக்கிறார். அப்போ இந்த கடவுளின் தாய் அப்படி ஒரு விஷயத்தை நான் சிந்திக்கும் போது ஒரே ஒரு சிந்தையை நான் சொன்னேன், உங்களிடம் பகிர்ந்து கொள்ளுகிறேன் என்று. தொடக்க நூல் எடுத்து வாசிங்களேன். கடவுள் அழகான அந்த ஆதாமேவளை படைத்து ஏதோம் வசனம் அழகாய் சொல், அனைத்தும் உங்களுக்கு தான், அனைத்தையும் என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நமக்கு சுதந்திரம் கொடுக்கும்போது நிறைய பேர் இந்த சுதந்திரத்தை தப்பாகவே பயன்படுத்தி கொள்கிறாங்க.
அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கதைலாம், அவங்க கீழ்ப்படியாமல் பாம்பு வந்து அங்கே பண்ணு. அப்போ இந்த உலகிலே பாம்பின் வழியாக பாவம் உள்ளே வருவது காரணமாக வந்தவள் யாரு? ஏவாள் என்ற ஒரு பெண். ஆனால் இந்த உலகிற்கு மீட்பை கொணர, இந்த மனித குலம் மீட்படைய அந்த பாவம் மற்றவளாக இருந்தவள் யார் என்றால் அன்னை மரியா. அவதான் மீண்டுமாக நான் சொன்னேன், கடவுள் தேர்ந்தெடுத்த அழகான ஒரு பெட்டகம், பரிசுத்தமானவள், தூய்மையானவள், பாவ மாசு மறுவற்றவள். அப்ப மீண்டுமாக நான் யோசிச்சு பார்த்தேன், எப்படி நம்ம இறைவனின் தாயாக முடியும்? இறைவன் ஆண்டவர் வசனம் இயேசு பாவம் தவிர மற்ற அனைத்திலும் நம்மை போல இருந்தார். நீங்களும் நானும் நம்ம பண்றோம், பாவம் செய்யறோமா இல்லையா? ஆமாவே இல்லையா? தப்பு செய்யறோமா இல்லையா? வேறடியா செய்யல, விரும்பி செய்யல, தெரியாம செய்யலாம், நம்ம தவறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா பாவம் தவிர இயேசு கடவுள் தன்மை, அவர் தூயவராக, அப்ப அந்த தூயவராகிய கடவுளை பெற்றெடுத்த அன்னை மரியாள் தூய்மையாக பரிசுத்தவளாக மாசற்றவளாக இருந்ததுடைய விளைவுதான் அந்த இயேசு என்ற அந்த இறைமகன் இந்த தாய் என்ற அன்னை மரியாவுடைய கருவிலே தங்கினார். அதன் வழியாக அவள் பிறப்பெடுத்தார். அதனால தான் இன்னைக்கு நம்ம அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற இந்த அற்புதமான ஒரு சிந்தனையை சிந்திக்கிறோம். இன்னைக்கு நீங்க நான் அன்னை மரியா இறைவனின் தாய், அவங்க இறைவனின் தாய். எப்படி இந்த இறைவனின் தாயாக தேர்ந்தெடுப்பதற்காக கடவுள் ஏற்பட்ட என்னென்ன பாயிண்ட்லாம் தான் ஒரு 2-3 பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஒரு பாயிண்ட் முதல்ல நான் சொன்ன மாதிரி அவள் தூயவளாக இருந்தாள், பரிசுத்தவானாக இருந்தாள். இன்னைக்கு நான் நினைக்கிறேன் இங்கிலீஷ் ஹோல் இஸ் ஹோலினஸ். நீங்கள் தப்பாக நினச்சக்கூடாது. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, யாருங்க அவர் பக்திமான்னா துள்ளி குதித்து ஓடுவது மான் மாதிரி, அப்படிலாம் இல்லை. பக்திமான் இவங்க இருக்காங்களே டெய்லி ஜோமான சொல்லுவாங்க, இவங்க இருக்காங்கல்ல டெய்லி பூசைக்கு போவாங்க, அவங்க இருக்காங்களே ஜமால சொல்வாங்க, அவங்க இருக்காங்களே ஆராதனை போவாங்க, இவங்க இருக்கால எல்லா கோயிலுக்கும் போவாங்க. நல்லது தான். ஆனால் பக்திமானா? அதான் தூயதான். இன்னைக்கு ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, ஹோலினஸ், கட் ஆஃப், கெட் ரிட் ஆஃப். அதாவது எதெல்லாம் எனக்கு பாவத்துக்குரிய தவறுவதற்குரிய காரணங்களாக அமைகிறதோ அதையெல்லாம் நீங்கள் எப்போது விட்டு ஒழிக்கிறீர்களோ அப்போதுதான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தூயவர்களாக இருக்கீங்க. இப்போ நான் ஒன்றை பற்றி கொண்டு இருக்கிறேன், உங்களுக்கு தெரிய நினைக்கிறத பற்றி நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. வெளிநாடுகளில் ஒரு கிராமத்து ஆப்பிரிக்காவில் குரங்கு பிடிப்பாங்களாம். குரங்கு கேள்விப்பட்டீங்களா? குரங்கு பிடிக்கும் போது அங்கே இருக்கவங்க என்ன பண்ணி தான் வழிமுறையாம். அங்கே மரத்தில் என்ன பண்ணுவாங்களாம், மரத்தில் ஒரு தொண்டி போட்டுட்டு, சின்னதாக தொண்டி போட்டு ஒரு கை உள்ளே போகிற அளவுக்கு போட்டுட்டு அதில் நிறைய இந்த வேர்க்கடலை வறுத்து அதை உள்ளே போட்டுருவாங்க. உள்ளே போட்டு அங்கே பார்ப்பாங்க, போட்டுட்டு அவங்க போய் அந்த பக்கம் உட்காந்துப்பாங்க. அங்கே இருக்கிற குரங்குக்கு இந்த வேர்க்கடை, வறுத்த வேர்க்கடை வாசனை தூக்கும்ல, அப்படியே வருமா, உள்ள கையை விடுமா, உள்ளே விட்டுனே வேர்க்கடலை மாட்டிக்கும். ஆனால் கை வெளியே வராது. ஏன் வராது? உள்ளே என்ன இருக்கு? வேர்க்கடலை விட்டால் கை வெளியே வந்துடும். ஆனால் வேர்க்கடலை விடாமல் கைனாது, இந்த கை உள்ள மாட்டி. இந்த குரங்கு தெரியல உங்களுக்கு, தாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால் விடாதான், அன்னைக்கு இழுக்குமா, அதான் உள்ள அவன் தான் கரெக்டாக வச்சுக்கணே. இந்த வேர்க்கலையை விட்டுட்டா கை வெளியே வந்துடலாம். ஆனால் வேர்க்கலையை விடாமல் என்ன பண்ணுது, உள்ளே இருக்கிற வேர்க்கலையை அந்த எடுப்பதற்காக முயற்சிக்கிறது, கை மாட்டி கொள்கிறது. அங்கே உட்காந்துருக்காங்க, வேடை என்ன பண்ணுறான், குரங்க அடித்து தூக்குறான். நீ ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, எது தூய்மை, எது ஹோலினஸ், எதையெல்லாம் நான் விட வேண்டும் யோசிப்பாங்க. இனி நான் பற்றி கொண்டு இருக்கிறேன், ஆனால் நான் ஜெபம் பண்ணுறேன். நான் யாரையும் குறை சொல்ல, தப்பாக நினச்சக்கூடாது. நீங்கள் ஜெபம் செய்யுங்கள், ஜெபமாலை சொல்லுங்கள், திருப்பலி காணுங்கள், வெளியே வாசிங்க, எல்லாம் நல்லது. ஆனால் இன்னும் என்னால் விட முடியல, நான் இதை பற்றி கொண்டே இருக்கிறேன். அப்போ என்னுடைய ஹோலினஸ் என்ன, என்னுடைய தூய்மை என்ன, என்னுடைய பரிசுத்தம் என்ன, எங்கே இருக்கு? என்கிட்ட இல்லையே. இன்னும் கோபம் அதிகமாக இருக்கே, விட முடியல. இன்னும் பொறாமை அதிகமாக இருக்கிறதே, விட முடியல.
இன்னும் பகைமை என்னிடம் இருக்கிறதே, இன்னும் அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க அப்படி பண்ணிட்டாங்க. விட மாட்டேன். அந்த குரங்கு வச்சுங்க, குரங்கு வேர்க்கல்ல கை, குரங்கு வேர்க்கல்ல கை. இந்த மறைவுரை முடிக்கும் போது நீங்கள் நாம வச்சுக்கணும். குரங்கு வேர்க்கல்ல கை. அந்த வேர்க்கடையை விட்டுட்டு அந்த கை வெளியே வந்துடும். ஆனால் அந்த குரங்கு என்ன செய்யுமா? விடாதான். ஏன்னா வேர்க்கல்லை அதற்கு மிகவும் பிடிக்கும். இன்னைக்கு நீங்களும் நானும் கூட சிலவற்றை விடணும், துண்டிக்கணும். கெட் ரிட் ஆஃப், கட் ஆஃப், இங்கிலீஷ் தான், வெட்டு சாய்க்கணும், வேணாம் சொல்லணும். இன்னைக்கு ரொம்ப அழகாக சொல்றாங்க பேரண்டிங். குழந்தைகளை வளர்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஒரு காலத்தில் ஒரு அம்மா சொன்னாங்க, ஃபாதர் எங்கள் வீட்டில் 15 பிள்ளைங்க ஃபாதர். எத்தனை பிள்ளைங்க? ஒன்று பெற்றுக்கிறதுக்கே இன்னைக்கு நம்ம படுற அவசியம் நமக்கு தான் தெரியும். 15 பிள்ளைய பெற்றுக்கு தான். நான் சேலையூர் தாம்பரத்தில் 1996 களப்பணி ஃபாதர் மாதிரி இங்கே பிரதராக ரீஜென்சி பண்ணேன். 22 பிள்ளைங்க அந்த அம்மாவுக்கு. அவங்களுக்கு வேறு வேலையே இல்லை, பிள்ளை டைம் பாஸ் தானே. 22 பிள்ளைங்க. அதில் 3 பேர் ட்வின்ஸ், 2 பையன் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், 2 ஒருமை. அந்த அம்மா சோறை வச்சுட்டு அப்போ அந்த காலம் 1991 சாப்பாடு வரைக்கும் யாரும் சாப்பிட்டா தெரியாது. எவன் சாப்பிட்டா சாப்பிட்டு இப்போ தானே சாப்பிட்டேன் அம்மா, நான் சாப்பிடலாமா, இவன் தான்மா சாப்பிட்டான் அப்படிலாம் அந்த வீட்டில் பயங்கர சண்டை போடுவாங்களாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி நிறைய நேரங்களில் இன்றைக்கி நம்முடைய வாழ்வில் பல விஷயங்கள் நம்ம இன்னும் விடுவதற்கு தயாராகவே இல்லை. இன்னும் அப்படியே பிடித்து கொண்டே இருக்கிறோம். அப்போ தான் நினைக்கிறேன் இன்றைக்கி எது தூய்மை, எது பரிசுத்தம் விடணும். இன்றைக்கி பேரண்டிங் நான் சொன்னேன்ல, ஒரு பிள்ளையை பெற்றுக்கிறீங்க. நீங்கள் எத்தனை பேர் சொல்லிங்க நோ சொல்லுங்க பார்ப்போம். ஒரு வீட்டில் நான் போனேன், எங்கள் பங்கில் இந்த வாண்டு இப்போ தான் 1.5 வயசு 2 வயசு செல்லு கொடுத்தா தான் சாப்பிடுவேன். பிடுங்கன்னா அழுவுது, ஃபாதர் குத்துருங்க, ஃபாதர் குத்துருங்க, அழுவுது ஃபாதர் அழுவுது. நோ சொல்லணும். நான் சொல்கிறேன் பேரண்டிங். நீங்கள் அந்த காலத்தை சாப்பிடு அந்த அதர் நைட் 12 மணி 1 மணிக்கு குழந்தைங்க தூங்க மாட்டேங்குது. ஏன்னா நீங்கள் தூங்கலை, டிவி பார்த்து நீங்கள் 10 மணிக்கெலாம் தூங்க வைக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த நோ என்ற விஷயத்தை சொல்லணும். குழந்தைங்களுக்கு பேரண்டிங் பற்றி சொல்கிறான். இன்றைக்கி பெற்றோருக்கு வளர்ப்பு. இன்னைக்கு நீங்கள் சொல்ல முடியுமா? உங்களுக்கு பாவத்துக்கு நோ சொல்ல முடியுமா? கோபத்துக்கு நோ சொல்ல முடியுமா? பகைமைக்கு நோ சொல்ல முடியுமா? உங்களால் மன்னிக்க முடியுமா? நிறைய நோ சொல்லணும். சொல்லி பாருங்க, நீங்கள் பரிசுத்தமாக வாழ்வதற்கு முயற்சி எடுப்பீங்க. பரிசுத்தமாக இருக்க முடியாது முயற்சி. அவை நான் சொன்ன அன்னை மரியாள் முதல் பாயிண்ட், இறைவனின் தாயாக கடவுள் அவரை தூக்கி வைத்து கொண்டாடுகிறார் என்றால் முதல் பாயிண்ட், ஒரே பாயிண்ட், அவள் தூயவளாக, மாசு மறுவற்றவளாக, பாவமற்றவளாக, குறையற்றவளாக, கரைத்திரை இல்லாதவளாக வாழ்ந்தாள். ரெண்டாவது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அன்னை மரியாள். அவனும் காணக்கூடிய தாழ்ச்சி. இன்னைக்கு இந்த உலகமே ரொம்ப ஹியூமிலிட்டிங்க. இன்னைக்கு நிறைய நேரங்கள் நீங்கள் அம்பலாக இருங்க. அன்னை மரியாள் சொல்லுங்க, தாண்டோரை உயர்த்தினார். அவருடைய பாடலை செருக்குற்றோரை தூக்கி எறிந்தார். ஐயோ, எவ்வளோ அந்த வசனத்தை வாசனை பயமாயிடுச்சு. தூக்கி எறிவது, யாரை தூக்கி எறிவீங்க? ஆண்டவர் வசனம் அம்மா சொல்கிறாங்க பைபிளில் அவங்க வாச அந்த புரட்சி பாடல, தாண்டோரை உயர்த்தினார், செருக்குற்றோரை தூக்கி எறி. இன்னைக்கு நீங்கள் அன்னை மரியாள் இறைவனின் தாயாக மாத என்ற செருக்கு நிறைய பேருக்கு நீங்கள் கொம்பு முளைச்சிச்சு. நான் கொஞ்சம் படிச்சுட்டேன், நான் வீடு வாங்கிட்டேன், நான் காரு வாங்கிட்டேன். இந்த மாட்டுக்குட்டி இப்போ இந்த மாட்டுன்னு சொல்லுவாங்க. மாடுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தையா இருக்குமா, குட்டியாக இருக்குல்ல, கண்ணு குட்டிக்கும் போது சின்னதாக இருக்குமா இந்த கண்ணு. அதெல்லாம் அப்படியே வளருமா. வளரும் போதெல்லாம் நீங்கள் பாருங்களேன், அது ஒரு வயசுக்கு பிறகு கிட்ட போங்க அப்படின்னு முட்டும். அது கொஞ்சம் பெருசாக வச்சுங்களேன், ஒன்றுமே இல்லைங்க. எவ்வளோ பேர் இருக்கான். என்னங்க நீங்கள் படிச்சிட்டீங்க, என்னங்க நீங்கள் பெரிய பணக்காரு, என்னங்க நீங்கள் பெரிய வீடு வாங்கிட்டேன், என்ன கார் வச்சு, உங்களோட எவனோ அப்பெல்லாம் இருக்கான். இன்றைக்கி நம்மளுடைய இருக்கிற பெருமைகள் தான் இதை நம்மை தாழ்த்தி. இன்னைக்கு கடவுள் முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். அன்னை மரியாள் சொல்ற, நான் சொல்லலை, அன்னை மரியாள் சொல்றா, இனி கடவுள் முன்பாக தாழ்த்தினால் இதோ மது அடிமை, இதோ மது அடிமை, அது வார்த்தையின் படி ஆகட்டும். இன்னைக்கு நான் நினைக்கிறேன் நம்முடைய வாழ்வில் இன்னைக்கு அன்னை மரியாள் நிறைய பாடங்கள். ஏன் அன்னையை ஆண்டவன் இறைவனுடைய தாயாக உயர்த்தினார் என்பதற்கான காரணங்கள் நிறைய இருக்கு. நான் முதலில் அப்போ இன்னைக்கு என்னிடம்
நான் கூட இன்னைக்கு தினந்தோறும் என் ஆண்டவரை என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை தூய்மைப்படுத்து, என் கண்களை, என் காதுகளை, என் வாயை, நான் தவறக்கூடியவன், என்னை சுத்தப்படுத்துங்க ஆண்டவரை, உங்கள் தூய ஆவி எனக்குள் பொழியுங்க. தினந்தோறும் ஜெபிக்கிறோம். தப்பு செஞ்சால் மன்னிப்பு கேட்கணும். இரண்டாவது, இந்த அகந்தை, இந்த செருக்கு, இந்த வீராப்பு, இந்த இருமாப்பு, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. 2 மாதங்களுக்கு முன்பாக நான் வாசித்த சில விஷயங்கள்லாம் பார்த்தா பயமாக இருந்துச்சு. ஒரு மிகப்பெரிய மருத்துவர், நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், சாவு எப்போ வருதுன்னு யாருக்கும் தெரியல, உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அவர் யாருன்னா சவிதாவில் ஒரு கார்டியாலஜிஸ்ட், ஜெரால்டீன், 39 வயசாகும், த வெரி பெஸ்ட், நான் சொன்ன பெஸ்ட் சர்ஜன். அவர் கை வச்சா போதும், எந்த ஹார்ட் சர்ஜன் சக்ஸஸ்ஃபுல், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, அவர் அப்படியே பயங்கரமான ரொம்ப தங்கமான அவர், கிறிஸ்தவரும் கூட அவர். அப்படியான 39 வயது நிரம்பிய ஒருவர் அந்த சவிதாவில் பார்த்தீங்கன்னா அப்படி அவர் கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் எம்டியாக இருக்கார், நிறைய படிச்சிருக்கார், அதில் பெரிய சர்ஜனாக இருக்கிறார். 29 இந்த ஆகஸ்ட் மாதம் 29 28 ஞாபகம் இருக்குது எனக்கு. அந்த ஃபேஸ்புக்கில் நான் வாசித்தேன் செய்தி. அவர் ரவுண்ட்ஸ் போகிறார், திடீரென்று இப்படி இதயம் கொஞ்சம் அப்படியே வலிக்கிற மாதிரி இருக்குது, அப்படியே கொஞ்சம் உட்காந்துடுறார். உடனே மற்ற மருத்துவம்லாம் தூக்கிட்டு போகிறாங்க, அப்படியே ஃபைண்ட் ஆகிறார், மயக்கடிச்சு விழுந்துடுறார். அவருக்கு எல்லாம் நம்பிக்கையும் பார்த்துட்டு அவர் இங்கே இருக்கிற எம்ஜிஎம் இந்த மருத்துவம் சேர்க்குறாங்க. ஒரு நாள் 31ஆம் தேதி அவர் இறந்து போகிறார். என்னுடைய கேள்வி இதுதான், நான் யோசித்து பார்த்தேன் இந்த நிகழ்வை. அவர் இறப்பு எல்லாருக்கும் சகத்தானே. ஒரு கார்டியாலஜிஸ்ட், அவ்வளோ மெத்த படித்தவர், பலருக்கு அறுவை சிகிச்சை செய்தவர், மற்றவங்களெல்லாம் உயிர் பிச்சை கொடுத்தவர். இவருக்கு தெரியாதா இவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது அல்லது ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்தால் இப்போ பிபி சுகர், டாக்டருக்கு தெரியாதா? ஒரே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தள்ளிச்சு பார்த்தீங்களா? வாழ்க்கை இன்னைக்கு ஒன்றுமே இல்லை. நாளை நீங்கள் நானும் கண் விழிப்போமா என்பது யாராலும் இந்த உலகத்தில் ஒன்றும் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஒன்று தான், கடவுள், அவருடைய கருணை, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு வரும். அதை தான் இன்னைக்கு அன்னை மரியாள் நமக்கெல்லாம் படிப்பினையாய் கொடுத்து கொண்டு இருக்கு. அவள் இன்னைக்கு அன்னைக்கு விழா எடுத்து கொண்டிருக்கவில்லை, அவள் இயேசுவின் தாய், மனித ஊரெடுத்த இயேசுவின் தாய் மட்டுமல்ல, இறைவனை பெற்றெடுத்ததால், கருணை ஊற்றதால், இரக்கம் ஊற்றதால், ஓடி சென்றதால், பறிவுற்றதால், இன்னும் போட்டுக்கினே போங்க எல்லாத்தையும், அப்படியான தாயாக இன்றளவு இருந்து. அதனால தான் திரு அவை இன்னைக்கு மறை கோட்பாடு, அன்னை பற்றி 4 மறை கோட்பாடில் முதல் மறை கோட்பாடு அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்று அவரை தூக்கி கொண்டு உச்சத்தை வைத்து ஒரே கொண்டாட்டம். இதுதான் விழா. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தாய்க்கு நீங்கள் நானும் விழா எடுத்து கொண்டு இருக்கும். அவள் இறைவனின் தாயாக மட்டும் நம் அனைவரின் தாயாக இருக்கு. அந்த தாய்க்கு விழா எடுக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவள் வாழ்ந்த, அவள் பின்பற்றிய அதே ஒரு வாழ்க்கை முறை வாழ முடியுமா தெரியல, வாழ முயற்சிக்கு. நான் சொன்ன மாதிரி அந்த தூய உள்ளத்தோடு அந்த மாதிரி முயற்சி செய்யணும். நான் உடனே நாளைக்கே நம்மளாம் புனிதமாக, நம்மளாம் மனிதர்கள், நம்ம விழக்கூடிய அந்த தூய உள்ள இன்னைக்கு பாவம் செய்யாமல் இருக்கும். பாவம் அடிக்கடி போகணும், என் பாவத்தை அறிக்கையிடணும், யாரையும் மனநோக்க பண்ணக்கூடாது, யாரையும் காயப்படுத்தக்கூடாது, காயப்படுத்தினா போய் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும். எனக்குள்ளே இருக்கிற நிறைய திறமைகள்லாம் இருக்காங்க, நான் பயங்கரமான படிப்பாளி, பயங்கரமான டேலண்ட், ஓகே உன்னை விட அவங்க அப்பா பயங்கரமாக இருக்கான், நாங்கள் ஒன்றுமே இல்லை என்று அடுத்து முன்பாக தன்னை தாழ்த்தி கொள்கிற தாழ்ச்சி உள்ளம் கொண்டவளாக நீங்களும் நானும் அன்னை மரியாள் நமக்கு அழைப்பு. எனவே அவருடைய அழைப்பை ஏற்று அப்படியாக வாழ்வதற்குரிய அருளை வேண்டி இத்திருப்படி ஒப்புக் கொடுப்போம். ஆமென். எழுந்து நின்று நமது தேவைகளை, மன்றாட்டுக்களை அன்னை ஆரோக்கிய தாயின் வழியாக ஒப்புக் கொடுப்போம். விசுவாசிகளின் மன்றாட்டுக்கள். உங்கள் பதில். புனித ஆரோக்கிய அன்னை வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே, எம் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் ஆகிய அனைவரும் நல்லாயனாம் உம்மை கண்டு உம் குரலுக்கு செவிசாய்த்து பின்தொடர வேண்டுமென்று புனித ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். புனித ஆரோக்கிய அன்னை வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். யூபிலி ஆண்டினை கொண்டாட வரும் நாங்கள் அனைவரும்
நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைத்து எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக முன்னேறி செல்லவும் வாழ்க்கை நிலைக்கு ஏற்பட மன உறுதியோடு வாழ வரமருள புனித ஆரோக்கிய அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். புனித ஆரோக்கிய அன்னை வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். மரியன்னையின் மீது அன்பு வைத்திருக்கும் நாம் இந்த வேளையில் நம்மை பெற்றெடுத்த அன்னையின் மீதும் அன்பு கொண்டு அவர்களுக்கு தக்க உதவிகளை செய்ய வேண்டிய மனம் தந்து அவர்களை பாதுகாக்க வரம் வேண்டி புனித ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். புனித ஆரோக்கிய அன்னை வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். முன்னேற்ற பாதையில் வழிநடத்தும் எம் இறைவா, எமக்காய் நீர் தந்த அரசியல் தலைவர்கள் தங்களுக்குள் சகிப்புத்தன்மை இல்லாமையால் அமைதியில்லா ஒரு சூழ்நிலையை உருவாக்கியுள்ளதால் இவ்வேளை உம் அன்பின் போதனைகளால் அனைத்தையும் மறந்து மக்களுக்காக தொண்டாற்ற வேண்டிய வரத்தை தர புனித ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புனித ஆரோக்கிய அன்னை வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். காலங்களை கடந்தவரே இறைவா, நீர் எங்களுக்கு மூலதனமாக அளித்துள்ள காலங்களை வீணாக்காமல் அவற்றை பயன் தருகின்ற வகையில் செலவிட்டு இறை வார்த்தையில் புதைந்துள்ள ஞான செல்வத்தை கண்டுணர்ந்து எங்கள் வாழ்வை அமைத்திட ஞான பொழிகின்ற புனித ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். புனித ஆரோக்கிய அன்னை வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆசீர் அருளும் ஆண்டவரே இறைவா, நம்பிக்கை இழந்து முதுமையின் கொடுமையிலும் நோயின் தாக்கத்திலும் தனிமையின் வெறுமையிலும் வாழ்வோருக்கு உம் துணை கிடைத்திடவும் நாங்கள் எங்களது சாட்சியத்தால் அவர்களை உம் பாதம் கொண்டு வந்து சேர்த்திட அருள் தர புனித ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புனித ஆரோக்கிய அன்னை வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நேற்று தினம் நாம் புனித பாதிரே பியோ அவருடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்தோம். பாதிரே பியோ மிக அழகாய் சொல்கிறார், அன்னையினுடைய கரங்களை பிரித்துக் கொள்ளுங்கள், அவள் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டாள். பிள்ளைகளுக்குரிய மாஞ்சையோடு இந்த ஜெபமாலை தினமும் ஜெபிக்கின்றவளாக அன்னையை மையப்படுத்தி வாழ்கின்றவளாக நாம் வாழுவதற்கான அருள் வேண்டும். உங்கள் வாழை எவ்வளோ பிரச்சனை தான் நான் சொல்லுவேன். இந்த நாளையில் மாதாவை போங்க, அம்மாவை கூப்பிடுங்க, அம்மா ஆரோக்கிய தாயே என்று கூப்பிடுங்க. தினந்தோறும் அவருடைய பாதத்தில் அமருங்க. இந்த ஜெபமாலையை கையில் ஏந்துங்க. தினந்தோறும் ஜெபமாலையை ஜெபிக்க ஆரம்பி. உங்கள் வாழ்வில் எவ்வளோ பிரச்சனை இருக்கலாம், பெரிய பெரிய நோய்கள்லாம் இருக்கலாம், நினைக்க முடியாத பல காரியங்களை எல்லாம் நடத்தி தரக்கூடிய வல்லமை படைத்தவள் நம்முடைய ஆரோக்கியத்தான். அன்பு தந்தை இறைவா, அருமையான நாளுக்காய் மக்களுடைய செலுத்துகிறோம். உமது தாய் எங்கள் அனைவருக்கும் தாயாக கொடுத்திருக்கிறீரே, இந்த தாயின் வழியாக நாம் ஏறெடுத்த எங்கள் எல்லா விதமான மன்றாட்டுகளை எல்லாம் கனிவாய் கண்ணோம் நிறைவாக தன் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். ஆமென். எங்களின் வாழ்வை மங்களமாக்கி நிலைக்கும் இன்பம் தருகின்றாய். எங்களின் வாழ்வை மங்களமாக்கி நிலைக்கும் இன்பம் தருகின்றாய். உம் அழகின் படைப்பை காணிக்கையாக தருகின்றோம். என் வாழ்வில் கிடைத்த கொடைகளை தர வருகின்றோம். என் தேவா இதை ஏற்று உம் இரக்கம் எம்மில் பொழியும். என் தேவா இதை ஏற்று உம் இரக்கம் எம்மில் பொழியும். எங்களின் வாழ்வை மங்களமாக்கி நிலைக்கும் இன்பம் தருகின்றான். எங்களின் அன்புக்குரிய நம் அனைவருமாக இணைந்து ஒப்பு கொடுக்கிற அற்புதமான இந்த நன்றி படி
எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாம்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காண செய்கின்றவரே, அன்னையினுடைய பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாட்சி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு நீ மகிழ்ச்சி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் ஆக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கனியான புனித மரியாளின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவியிட்டதால் அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாக மாண்பை வானக தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன்னடு நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் சேராபல்கள் ஒன்று கூடி அக்கணித்து கொண்டாடுகின்றனர். அவங்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. அவருடைய ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறுகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவைகளுக்கு மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். விதையன் நினைவாக செய்யும், இதயன் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துடைய இறப்பினையும் உயிர்ப்பின் விளைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு என்று ஊழியம் புரிய தகுந்தபடி ஏற்றுக்கொண்டு நிலைமைக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலின் மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் என்று ஆடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்தலும் லியோ எங்கள் திருத்தந்தை, எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கண்டித்தாயன புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக இப்பொழுதேத்து மரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இயேசு தன்னுடைய தாயினுடைய உதரத்திலே 10 மாதங்கள் இருந்திருக்கிறார். 30 ஆண்டுகள் அந்த அன்னையுடைய அரவணைப்பிலே வாழ்ந்திருக்கிறார். நீ பார்த்தீங்கன்னா, தாயை போல பிள்ளை நூலை போல சேலை சொல்வான். 3 ஆண்டுகள் இந்த உலகிலே அவர் செய்த அற்புதமான பணி. 2000 ஆண்டுகள் கழித்தும் அசைக்க முடியாத, இன்றளவு அசைக்க முடியாத மிகப்பெரிய ஒரு மாமனிதனாக இந்த உலகமே உற்று நோக்குகிற கடவுளாக இருந்து கொண்டிருக்கிறான். அடித்தளம், ஆணிவே, மூலம் எல்லாம் எங்கன்னா அன்னை மரியா. கரங்களை விரிப்போம், கண்களை மூடுவோம். அன்னையிடமிருந்து கற்றுக்கொண்ட ஏராளமான பாடங்களைத்தான் தன் வாழ்விலே இயேசு வாழ்ந்து காட்டினார். நீங்களும் நானும் அப்படி வாழ்வதற்கான வழிதர இயேசு கற்பித்த அற்புதமான ஜெபத்தை இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடலிடம் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமிடமாய் இருப்போமா.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு சென்ற அமைதி உங்களுக்கு அளிக்கிற திருத்தூதர்களுக்கு முடிந்தவர எவருடைய குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பாராமல் ஆண்டவர உம்முடைய பாத தண்டையிலே வந்து குடும்பி இருக்கிற விசுவாசத்தை, நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கிப்பார். இங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களையும், பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதியும், நிம்மதி, ஒற்றுமையும், சமாதானத்தையும், நிறைவையும், மகிழ்வையும், இரக்கத்தையும், மன்னிப்பையும், சுகத்தையும், நலத்தையும் தந்திட திருவிடம் கொள்கிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரே செல்லும் அமைதியை நாம் மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனின் திருமகனின் தந்தையின் திருவிழப்படி தூய ஆவியான ஒத்துழைப்பா உமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வடித்தவரை இந்த புனிதமிக்க உடலான் ரத்தத்தான் என்னுடைய எல்லா விதமான குற்றங்களிலிருந்தும் தீமை அனைத்தும் நீங்கள் விடுவித்து நாங்கள் என்றுமுடைய கட்டளைகளில் கருத்துணிக்கச் செய்திடும். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாது. இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவரே உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி. கல்வாரி மலையிலே சாகும் தருவாயிலே இதோ உன் தாய் என்று இந்த தாயை நம் அனைவருக்கும் தாயாக தாரை வார்த்து கொடுத்து விட்டு சென்றிருக்கிறான். அவரிடம் காணப்படுகிற அற்புதமான பண்பு நலன்கள் தூய்மை, பணிவு, தாழ்ச்சி, இரக்கம், பரிவு, அத்துணை குணநலன்களை நமதாக்கி கொண்டு வாழ அன்னையின் வழியிலே ஆண்டவரை அடைய அழைப்பு விடுகிறார், விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. நீங்காத மறையே நீ என்னை ஆளவாராய், கலையாத கனவாக என்னில் உறையவாராய். நீங்காத மறையே நீ என்னை ஆளவாராய், கலையாத கனவாக என்னில் உறையவாராய். வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுதே, உந்தன் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுதே. வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுதே, உந்தன் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுதே. வா தேவா, நீர் என்னில் வாழவா, வாழவா என் மண்ணை ஆளவா. வா தேவா, நீர் என்னில் வாழவா, வாழவா என் மண்ணை ஆளவா. நீங்காத மறையே நீ என்னை ஆளவாராய், கலையாத கனவாக என்னில் உறையவாராய்.
உந்தன் வேதம் தேசம் பேசும் மனதோடு மனம் சேரவா கண்கள் தேடும் என் சோகம் தீரும் நலம் காண வளம் காணவா ஒரு நாளும் ஒருபோதும் மறவாத தெய்வமே மறுத்தாலும் வெறுத்தாலும் விலகாத தெய்வமே ஒரு நாளும் ஒருபோதும் மறவாத தெய்வமே மறுத்தாலும் வெறுத்தாலும் விலகாத தெய்வமே வா தேவா நீரென்னில் வாழவா வாழவா என் மண்ணை ஆளவா வா தேவா நீரென்னில் வாழவா வாழவா என் மண்ணை ஆளவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக அருள் அடையாளங்களை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் உமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். என்றும் கனியானும் திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையுமான மரியாவை அறிக்கையிடுவதில் மகிழ்வுறும் நாங்கள் நிலைவாழ்வை நோக்கி முன்னேறி செல்ல இவ்வருடையாளங்கள் நமக்கு உதவுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடே இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் அரவணைப்பில் என்று வாழ சென்று வாழுங்கள். திருபலி நிறைவு பெற்றது. திருப்பலியை சிறப்பித்தவர்கள் புனித ஆரோக்கிய அன்னை, புனித டொமினிக் சாவியோ, புனித பாத்திமா அன்னை, புனித ஜான் மற்றும் புனித லூக்கா அன்பியங்கள். இந்த அன்பித்து சேர்ந்த ஒவ்வொருவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் நாளைய தினம் சிறப்பிப்பவர்கள் புனித லயோலா இன்னாசியர் அன்பியம், புனித ஜான் போஸ்கோ, புனித ஜான் மரிய வியானி, புனித அன்னை தெரேசா, புனித மிக்கேல் அன்பியங்கள். பிரியமானவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியை நமக்காக நிறைவேற்றியவர் உங்களுக்கு அனைவருக்கும் அறிமுகமானவர் அருள் தந்தை ஆண்ட்ரூ டொமினிக் அவர்கள். இவர் தான் நம்முடைய மறைவட்ட முதன்மை குரு. எனவே நம்மெல்லாம் பெருமைப்படணும். இவரை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது, இருந்தாலும் நான் கேள்விப்பட்டதை சொல்லுகின்றேன். பழகுவதற்கு ரொம்ப எளிமையானவர். அவரோடு இந்த 3-4 மாதங்கள் அவரோடு பழகியை பார்க்கின்ற பொழுது இளங்குருக்களை எல்லாம் அவர் என்கரேஜ் பண்ணுவார். நல்லா பண்ணணும், அதே போல் எப்படி இருக்கணும், ஒரு ஆக்டிவாக வச்சுருக்கிறார். எல்லாத்தையுமே நல்லா ஆக்டிவ் வச்சுருக்கார். அதே போல் இவருடைய பணி நிறைய இடத்துல பண்ணியிருந்தாலும் அம்பத்தூரில் நம்முடைய மறை மாவட்டத்தில் கோவில் கட்டுவதில் ஒரு ஃபாதர்னா அருள் தந்தை லாரன்ஸ் ராஜ் அவர்கள். அந்த அம்பத்தூரில் இவர் அருள் தந்தை லாரன்ஸ் ராஜுக்கு அப்புறம் இவர் தான் அங்கே ரொம்பவும் பெருமையாக பேசப்படக்கூடியவர். இவர் தான் பீடத்தை அங்கே புதுப்பித்திருக்கின்றார். அதே போல் மக்களையும் அருள் வாழ்விலே கட்டி எழுப்பியிருக்கின்றார். இவர் இவர் பார்க்குறப்ப உண்மையாலுமே நல்லா பிரசங்கெல்லாம் நல்லா வைப்பார். மக்களை நல்லா ஆர்கனைஸ் பண்ணுறது, எல்லா மக்களோடும் நல்லா பழகிறது, இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். எளிமை. இவர் என் கூட சில மாதங்கள் தான் இருந்தாங்கன்னா அவர் பார்த்தா இன்னும் 25 ஆண்டுகள் அவரோடு பழகியது போல் எனக்கு தோணும். அவர் பேசுகின்ற விதம் எல்லாமே. ஆக அப்பேற்பட்ட ஒரு அருள் தந்தைக்கு அவருடைய குருத்துவ வாழ்வினுடைய வெள்ளி விழாவை இந்த வருடம் அவர் தொடங்கி இருக்கின்றார். இதெல்லாம் அவர் வெள்ளி விழா நாட்களுடைய மாதங்கள் நாட்கள். எனவே நான் நம்மளுடைய பங்கின் சார்பாக நம்முடைய மறைவட்ட முதன்மை குருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சேன். என்னால்
நம்ம இந்த திருவிழா டைமில் தான், அதுவும் இந்த புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்தில் அவருக்கு செய்வது என்பது நிச்சயமாக இதுதான் நன்றாக இருக்கும் என்று நினைத்தேன். அதுக்காக வெயிட் பண்ணிக்கின்னு இருந்தேன். ஸோ அதனால தான் அவருக்கு இன்றைய நாளில் இந்த நவநாளுடைய திருப்பலிக்கும் நான் அழைத்தேன். அதுதான் என்னுடைய நோக்கம். எனவே இந்த நாளிலே அவர் பணி நல்லா செய்திருக்கிறார். 25 ஆண்டுகள் இன்னும் முடியல அவருடைய பணி, இறைப்பணி. இன்னும் கடவுள் இன்னும் பல ஆண்டுகள் அவர் அந்த தேர்ந்து கொண்ட இந்த இறை அழைத்தியலில் மகிழ்ச்சி கண்டு சென்ற இடமெல்லாம், செல்லுகின்ற இடமெல்லாம் நற்செய்தி அறிவிக்க இறைவனுடைய ஆசீரும் அருளும், மக்களுடைய அருளும் அன்பும் அவரோடு இருக்க நம்ம ஜெபிப்போம். அதே வேளையில் இன்றைய நாளில் நல்லா திருப்பலியை சிறப்பித்து அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்றும் அவர் உங்களுக்கெல்லாம் எடுத்து கூறி நம்ம எப்படி நல்ல பிள்ளைகளாக, இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக, அன்னைக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதையும் நமக்கு எடுத்துரைத்திருக்கின்றார். எனவே இந்த வேளையில் அவருடைய குருத்துவ வெள்ளி விழாவை சிறப்பிக்கின்ற வகையில் இப்பொழுது அவர் கேக்கை வெட்டுவார். நம்மெல்லாம் அவருக்கு வாழ்த்துக்கள் கூடி கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்ற அந்த பாடலை பாடுவோம். இப்பொழுது அருட்பணியாளரை நமது பாசமிகு பங்கு தந்தை அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அதைத் தொடர்ந்து இன்று சிறப்புகின்ற ஒரு அன்பியத்தினுடைய தலைவி அவர்கள் அவருக்கு நினைவு பரிசை வழங்குவார்கள். திருப்பலி நிறைவேற்ற வாய்ப்பு கொடுத்தவர் நம்முடைய தந்தை பேட்ரிக் அவர்கள். நான் இந்த பங்கில் அவர் பொறுப்பெடுத்த போது வந்தேன். அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய நாட்கள் என்னோடு தொடர்பில் இருந்தார். தந்தையை பற்றி நான் சொன்னால் பெருமையாக சொல்வேன். அவர் ஒரு டாக்டர், முனைவர். நான் சொன்ன மாதிரி தான், ஒரு நாளும் அதை வெளிப்படுத்தி கொள்ளாதவர், பல திறமைகளுக்கு சொந்தக்காரர். வந்த 2-3 மாதங்கள், 2 மாதம் தான், ஜூன் மாதம் வந்தாங்களே, ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஆலயம் இப்படி ஒரு புது பொலிவு பெற்று இவ்வளவு அழகாக மெருகூட்டி ஆண்டவருடைய ஆலயத்தை புதுப்பிக்கக்கூடிய ஒரு வல்லமையை உங்களுடைய ஒத்துழைப்போடு, உங்களுடைய பெரும் உதவியோடு செய்து முடித்திருக்கிற தந்தைக்கு ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்து அவருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். அற்புதமான ஒரு மனிதர், எளிமையானவர். நான் சொன்ன அவர் உங்களை பழகுவதற்கு இனிமையானவர். அவர் மீண்டும் ஒரு முறை இப்படி எனக்கு ஒரு திருப்பலி நிறைவேற்றி என்னுடைய வெள்ளி விழாவை நான் கொண்டாடவே இல்லை. இருந்தாலும் இப்படி எனக்கு கேக்லாம் வெட்டி என்னை பற்றி சில நல்ல வார்த்தைகள் சொல்லி ஜெபிக்க அழைத்திருக்கிறான். தொடர்ந்து எனக்காக ஜெபியுங்கள். உங்களை ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து தந்தை பேட்ரிக் அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். God bless you. மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதம்மா. பூ பூக்கும் அந்த வனம் போல் எந்த மனம் தினம் அருளால் அருளால் அம்மா உன்னருளால் கை தாளம் போடுவோம், மகிழ்ந்து கூடுவோம், என் காலம் ஊதுவோம், புகழ்ந்து பாடுவோம், ஜெபமாலை சூட்டி மங்களங்கள் கூறுவோம். மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல அகவே அகவே அருள் நிறையுதம்மா.
எந்தன் மனம் தினம் அருளால் அருளாலம்மா உன்னருளால்